தற்போதைய சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 105 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு. அதிமுக கூட்டணி 90 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக சத்தியம் டிவி கருத்து கணிப்பில் தகவல். பெண்களின் ஆதரவு மிக்க கூட்டணியாக 42% திமுக கூட்டணியும் 31% அதிமுக கூட்டணியும் உள்ளது. 17% பெண்களின் ஆதரவை தமிழக வெற்றிக் கழகம் பெற்றுள்ளதாக சத்தியம் டிவியின் கருத்து கணிப்பில் தகவல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் செயல்பாடு மிகச் சிறப்பு என இரண்டையும் சேர்த்து 44% மக்கள் கருத்து. எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடு சிறப்பு என 56% மக்கள் கருத்து கணிப்பு. தற்போதைய ஆட்சியில் உள்ளூர் பிரதிநிதிகளின் கட்ட பஞ்சாயத்து தங்களை பெரிய அளவுக்கு பாதித்துள்ளதாக 28% மக்கள் கருத்து. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையால் 23% பேரும், போதை கலாச்சாரத்தால் 18% பேரும் பாதித்துள்ளதாக சத்தியம் டிவி கருத்து கணிப்பில் தகவல். திமுக கூட்டணிக்கு 20%, அதிமுக கூட்டணிக்கு 15% வாக்களிப்பதாக அரசு ஊழியர்கள் ஆதரவு. 58% அரசு ஊழியர்கள் அரசியல் கட்சிகள் மீது மிகுந்த அதிருப்தியில் இருப்பதாக கருத்து கணிப்பில் தகவல். இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளின் வருமானம் 223% உயர்வு. முதல் 10 இடங்களில் உள்ள குஜராத்தை சேர்ந்த 5 கட்சிகளின் வருமானம் 1582 கோடி என ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு தகவல். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடர்பாக இந்தியா கூட்டணி இன்று ஆலோசனை. மழைக்கால கூட்டத்தொடரில் எழுப்ப வேண்டிய பிரச்சினைகள் குறித்து விவாதிப்பு. தமிழகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் கடனுடன் பிறப்பதாக எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அதிமுக திமுக ஆட்சியின் சாதனைகளை நேருக்கு நேர் விவாதிக்க மு.க. ஸ்டாலினுக்கு அழைப்பு. அதிமுக ஆட்சியில் இயங்கிய சுந்தரா டிராவல்ஸ் பேருந்துகளுக்கு பதிலாக திமுக ஆட்சியில் புதிய பேருந்துகள் இயக்கம். திமுக ஆட்சியில் ஓட்டை உடைசலான பேருந்துகள் இயக்கப்படுவதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியதற்கு அமைச்சர் சிவசங்கர் பதிலடி. எனவே இப்போ ஓட்டுற சுந்தரா டிராவல்ஸுக்கு எப்படி அவர் ஓனரோ அதே மாதிரி ஏற்கனவே ஓடிய சுந்தரா டிராவல்ஸ்களுக்கும் அவரே ஓனர். அந்த சுந்தரா டிராவல்ஸ்களை மாற்றுவதற்கு தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து நிதி ஒதுக்கி 11,000 புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு அனுமதி வழங்கி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் விரைவாகவும் காலக்கெடுவுக்குள்ளும் சீர்திருத்தம் செய்ய இந்தியா அழைப்பு. சீர்திருத்தம் பாதுகாப்பு கவுன்சிலின் நம்பகத்தன்மையை மேம்படுத்த வேண்டும் என இந்தியா வலியுறுத்தல். கடந்த கால திட்டத்தின் பெயரை மாற்றி உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தகவல். இதுபோன்ற முகாம்களை நடத்துவது என்பது கடந்த காலத்தில் நடைபெற்றிருக்கிறது. அதைத்தான் இவர்கள் பெயரை மாற்றி வேறொரு பெயரிலே நடத்துகிறார்களே தவிர இதுல ஒன்றும் குற்றம் குறை காணுவதற்கான என்ன அவசியம் இருக்கிறது? சென்னை வியாசர்பாடியில் ரயில் வழித்தடத்தில் ரயில்வே மின் இணைப்பில் பழுது. அரக்கோணம் சென்னை சென்ட்ரல் மார்க்கத்தில் மின்சார ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டதால் பயணிகள் அவதி. வேலூரில் இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்த இளைஞர்கள் குடிபோதையில் கிராம மக்கள் 2 பேர் மீது தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் சாலை மறியல். கையில் கம்புகளுடன் திரண்ட முகாமை சேர்ந்தவர்களும் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மகாராஷ்டிராவில் 1ஆம் வகுப்பு முதல் ஹிந்தி கட்டாயமாக்கப்பட்ட பள்ளிகள் மூடப்படும். ஹிந்தி திணிக்கப்படுவதை பொறுத்துக் கொள்ள முடியாது என ராஜ் தாக்கரே எச்சரிக்கை. விசாரணைக்கு ஆஜராகாத நாகூர் காவல் நிலைய ஆய்வாளர் சிங்காரவேலுவுக்கு நீதிமன்றம் பிடிவாரண்ட். 2019 மயிலாடுதுறை ஆய்வாளராக இருந்தபோது இளைஞர்களை தாக்கிய வழக்கில் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு.
ஈரோடு மாவட்டம் கேர்மாலம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மின்சாரம் இல்லாததால் அவதி. பல நாட்களாக மின்சாரம் தடைப்பட்டுள்ளதால் நோயாளிகள், மருத்துவ ஊழியர்கள் பாதிப்பு. தனியார் காற்றாலை நிறுவனங்கள் அரசு அதிகாரிகள் சொல்வதை கேட்பதே இல்லை. அமைச்சரிடம் கூறி தங்களையே மாற்றிவிடுகிறார்கள் என கோவில்பட்டியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் புலம்பல். தெரியுதா? அவனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே ஆதாயம் இருக்கு. உடனே கலெக்டர் பேசலாம். 6-7 கண்ட்ரியில அவன் நட்டிட்டு இருக்கான். அவனுக்கு நம்மளுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். தமிழகத்தில் நாமக்கல், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பரவலாக கனமழை. சென்னையில் இரவில் பெய்த சாரல் மழையால் இதமான சூழல். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு 2 நாட்கள் மிக கனமழை எச்சரிக்கை. குமரி, நெல்லை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. பீகாரில் ரோட் ஷோவில் வாகனம் மோதியதில் பிரசாந்த் கிஷோர் காயம். மருத்துவ சிகிச்சைக்காக பாட்னா சென்றார் பிரசாந்த் கிஷோர். கோவை மாவட்டம் வால்பாறையில் சாலையில் கரடி நடமாட்டம். நகரின் முக்கிய பகுதியில் கரடி நடமாட்டத்தால் மக்கள் அச்சம். பரபரப்பு குற்றச்சாட்டுகளை தெரிவித்த டிஎஸ்பி சுந்தரேசன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க பரிந்துரை. விரிவான விசாரணை அறிக்கை அடிப்படையில் திருச்சி ஐஜிக்கு டிஐஜி ஜியாவுல் ஹக் பரிந்துரை. நாமக்கல்லில் சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பெண்ணிடம் சுகாதார குழுவினர் ரகசிய விசாரணை. கிட்னி விற்பனை தொடர்பாக இடைத்தரகர் ஆனந்தன் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து தேடுதல் வேட்டை. 2 முதலமைச்சர்களை கைது செய்த அமலாக்கத்துறை அதிகாரி கபில்ராஜ் ராஜினாமா. அண்மையில் அமலாக்கத்துறையிலிருந்து கபில்ராஜ் மாற்றப்பட்ட நிலையில் திடீர் முடிவு. ராகுல் காந்தி பாகிஸ்தானின் கருத்தை பிரதிபலிப்பதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விமர்சனம். ராகுல் காந்தி மேலும் முதிர்ச்சியுடன் பிரதமர் மோடிக்கு இணையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல். அதிமுக, திமுக 2 ஆட்சியிலும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு உரிய பணப்பலன்கள் வழங்கப்படவில்லை. தொழிலாளர்கள் பணத்தை ஏமாற்ற யாருக்கும் உரிமை இல்லை என சிஐடியு தலைவர் சவுந்தரராஜன் காட்டம். காட்டுப்பள்ளியில் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலையை அடுத்த ஆண்டில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை. கடல் நீரை குடிநீராக்கும் ஆலையில் ஆய்வு செய்த அமைச்சர் KN நேரு தகவல். தென்கொரியாவில் கனமழையால் திரும்பும் திசையெல்லாம் வெள்ளக்காடாக காட்சி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பு. 2வது ஒருநாள் போட்டியில் இந்தியா, இங்கிலாந்து அணிகள் இன்று பல பரீட்சை. இன்றைய போட்டியிலும் வென்று தொடரை கைப்பற்ற இந்திய மகளிர் அணி தீவிரம்.